குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா வச்ச குழம்பு, வத்த குழம்பு செம டேஸ்ட். சூப்பரா இருக்கு குழம்பு. அம்மா வச்ச வத்த குழம்பு நேற்றே கேட்டேன், நானும் எல்லாம் கேட்டேன் அம்மாட்ட வத்த குழம்பு வச்சுட்டாங்கம்மா அப்படின்ட்டு. அம்மா வந்து வத்த குழம்பு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருக்கு. சாப்பிட்றேன். 5ஆம் முறையா சூப்பராக இருக்குது. வத்த குழம்பு, கத்திரிக்காய், வெள்ளைப்பூடு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இன்னைக்கு அம்மா கையால் ஒரு அருமையான அன்னப்பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாங்கள்லாம் சந்தோஷமாக கார்டனில் மாமரம் எல்லா மரங்களுக்கு நடுவில் இன்னைக்கு பசியாடுற வேலையை செஞ்சுட்ருக்கோம். வணக்கம் அக்கா, எல்லாருமே இப்போது நல்லா இருக்கணும். செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா வெறும் மணத்தக்காளி வத்தலோ இல்லை சுண்ட வத்தலோ ஏதோ ஒரு வத்தல் மட்டும் போடுறதில்ல, அதோடு சேர்ந்து கத்திரிக்காய் முருங்கைக்காயும் போட்டு 10 நாள் ஆனாலும் கெட்டே போகாத ஒரு சூப்பரான புதுமையான ஒரு வத்தல் குழம்பு நம்ம பண்ண போகிறோம். இது செட்டிநாடு பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுவாங்க. ஹோட்டலில் வந்து வெறும் வத்தல் மட்டும்தான் போட்டு சமைச்சு பார்த்துருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, நிறையா பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கும்போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நான் இப்போ செஞ்சு காமிக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பழசாக ஆக எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வத்த குழம்பு மட்டும் இல்லை, ஆரோக்கிய குழம்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சளியாக இருக்குது, காய்ச்சலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக நான் வறுத்து எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளும் சேர்த்து வறுத்து எடுத்திருக்கேன். அதை தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, மல்லி, கொத்தமல்லி அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா குழம்புக்கு நம்ம எந்த மசால் பொடி ஐட்டங்கள் எதுவும் போட போகிறதில்ல. குழம்புக்கு இருக்கிற சீக்ரெட்டான ஒரு பொடி இது தான். நீங்கள் புளிக்குழம்பு மாதிரி எந்த குழம்பு வச்சாலும் இந்த பவுடர் நிறைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து வறுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா எனக்கு இன்றைக்கி குழம்பு நிறைய தேவை, பிள்ளைங்க நிறையா பேருக்காக செய்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிங்கன்னா டப்பாவில் ஸ்டோர் பண்ணி கூட தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டையும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன், நீங்களும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு நிறையவே ஊற்றிக்கோங்க. நான் இந்த மண்பானை நிறைய குழம்பு வேணும், ஏன்னா பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, அதனால் நீங்கள் கொஞ்சமாக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இதில் கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். நான் எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே வதக்கி அரை வேக்காடு வெந்த பிறகு தான் குழம்பு வைக்கிறது. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போது வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியணும். இந்த குழம்பு அவ்வளோ மருத்துவ குணமாக இருக்கும். உடம்புல சளி பிரச்சனைகள், காய்ச்சலில் வாயெல்லாம் நம்மன்னு இருக்குன்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு வெங்காய வடகம் சேர்த்துருக்கேன், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லை. வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு 5லேருந்து 6 மிளகாய் கில்லாமல் நான் சின்ன மிளகான்றதுனால அப்படியே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. நல்லெண்ணெயோட மனம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் போட்டு வதக்கும்போது அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போது 5-6 பச்சை மிளகாய், நிறைய சின்ன வெங்காயம், நிறைய பூண்டு உரிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 200 வெள்ளைப்பூடு உரித்து போட்டிருக்கேன். போட்டு விடுவோம், எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கொஞ்சம் வீட்டில் 2-3 பேருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது காய்கள் எதுவும் சேர்க்காமல் கூட குழம்பு வச்சுக்கலாம். நான் இந்த நிறையா பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து போட்டு அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து செட்டிநாடு பக்கம் பண்ணுவாங்க. சில வீட்டுகளில் ரொம்ப பெரியவங்க இருக்காங்க, அந்த வீட்டுகளில் இது பண்ணுவாங்க. இப்போ ஹோட்டல்லையும் சரி வீட்லேயும் சரி வெறும் வத்தல் மட்டுமே பயன்படுத்தி வைக்கிறாங்க. ஆனால் நான் செய்கிற முறைப்படி இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5லேருந்து 6 தக்காளி அரைச்சி
அதையும் நான் காயோடு சேர்த்துக்கிறேன். இப்போ காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயிலேயே அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. வதக்கிறதுல தான் இருக்குது குழம்போட டேஸ்ட்டு. நல்லா வதக்கணும், எண்ணெயில் வதக்கணும். இப்போ 2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், 4 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து அதையும் எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியே சேர்க்காம பூடு, வெங்காயம், நம்ம சேர்த்துருக்கிற காய், மசாலா எல்லாமே எண்ணெயில் வெந்துடணும். அதுதான் சீக்ரெட்டே. குழம்போட மனமும் ருசியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது. வாய்க்கும் நல்ல காரசாரமாக இருக்கும். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா இறக்க போகும்போது வெல்லம் போடுவாங்க, ஆனால் நான் போட மாட்டேன். காரசாரமாக சாப்பிட்றது தான் நம்ம காரசாரமாக வைக்கிறோம், அப்போ இதுக்கு வெல்லம். இப்போ ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கான புளி எடுத்துக்கிட்டேன். இது 10லேருந்து 12 பேர் வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். இந்த குழம்போட அளவு முறைகள் அதிலிருந்து உங்களுக்கு கம்மியோ கூடுதலோ சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டுட்டோம், நல்லா கொதிக்க விடுவோம். பக்கத்து அடுப்பில் இப்போ நம்ம வத்தல் வறுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்ச உடனே சுண்டைக்காய் வத்தல். இது மோர் சுண்டைக்காய் வத்தல். உப்பு மோரில் ஊற போட்ட வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கும்போது கேட்டு வாங்குங்க. இல்லை வீட்டில் தனி பச்சை சுண்டைக்காய் எடுத்து இது மாதிரி உப்பு மோரில் ஊற போட்டு காய வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் எதையும் காலி பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இப்போ அதை அப்படியே எடுத்து குழம்புல கொட்டிடலாம். இந்த மாதிரி குழம்புல கொட்டி விட்டுறணும். உப்பு போடும்போது நம்ம இந்த சுண்டைக்காயில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க. இல்லை சும்மா வெறும் சுண்டைக்காய் தான் அப்படின்னா உப்பு வழக்கம் போல் குழம்புக்கு போட்டுக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு, நான் சூடாக அரைச்சதுனால கொஞ்சம் திரளையாக இருந்தது. நான் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டேன். குட்டி குட்டி திரளையாக இருந்தது, நல்ல சூடோடு அரைச்சதுனால. நீங்கள் ஆற விட்டு அரைச்சிங்கன்னா இந்த திரளை வராது, அப்படியே பவுட்ராகவே கூட போட்டு கிண்டிக்கலாம். இப்போ இதை கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிடலாம். குழம்பு கொதிக்க அவ்வளோ அழகாக கெட்டி, நமக்கு எவ்வளோ தூரம் குழம்பு கெட்டித்தன்மை வேணுமோ அந்தளவுக்கு வேக வச்சு இறக்கிக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு தேன் மாதிரி வேணும்னா அந்தளவுக்கு கொதிக்க வைக்கலாம். எனக்கு இந்த பக்குவம் போதும் அப்படிங்கிறதுனால இந்த பக்குவத்தோடு இறக்கியாச்சு. இப்போ பிள்ளைங்க எல்லாரோடையும் மரத்தடி நிழல்ல உட்காந்து எல்லாரும் வயிற்றுக்கு சாப்பிட்டாங்க. எல்லாரும் குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சுட சுட சாப்பிட்றத விட இந்த குழம்பு, பழைய குழம்பு சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நாளைக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் கெட்டே போகாது. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.